தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஜெராக்ஸ் ஷாப் எங்கே ஓப்பன் பண்ணலாம், எந்த ஏரியாவில் வச்சா நல்லா ஓடும், அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ செலவாகும், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இதை பற்றியான எல்லா விஷயமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிதாக ஜெராக்ஸ் கடை துவங்க ஒரு 10க்கு 10 கடை நம்மளுக்கு போதுமானது. இந்த கடை பார்த்திங்கன்னா ஸ்கூல், காலேஜு, இல்லாட்ட பஸ் ஸ்டாண்டு பக்கம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அல்லது ஆர்டி ஆஃபீஸ், தாலுகா ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் மற்றும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஜெராக்ஸ் மிஷின் பார்த்திங்கன்னா 40,000 கிடைக்கிது. இப்போ நம்ம கமர்ஷியலாக எடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 60,000 75,000 வரைக்கும் ஒரு கெனான் ரீகண்டிஷன் மிஷின் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுதான் கமர்ஷியல் பர்பஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் பிரிண்ட்ரு, லேமினேஷன் மிஷினு, ஸ்பைரல் பெயிண்டிங் அந்த மாதிரி இதை வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் முதலீடு கொஞ்சம் அதிகமாகவே பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க அடிஷ்னலாக ஒரு கம்ப்யூட்டரும் வாங்கிக்கோங்க. இது உங்கள் வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புதுசாக கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ எஸ்டிமேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மீடியமான இடத்துல பார்த்திங்கன்னா கடை அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 50,000 ஆகும். ஒரு நல்ல ஜெராக்ஸ் மிஷின் பார்த்திங்கன்னா அது கெனான் ரீகண்டிஷன் மிஷின் தான் சொல்லியிருக்கேன். இது 75,000 வரும். ஒரு ஒய்ஃபை கலர் பிரிண்டர் அந்த மாதிரினா ஒரு 15,000 வரும். லேமினேஷன் மிஷின் ஒரு 4,000. ஸ்பைரல் பெயிண்டிங் தேவைன்னா அது நம்ம வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 8,000. இப்போ டோட்டல் நம்ம ஒரு ஜெராக்ஸ் கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டில் 1,52,000 வருது. இந்த கடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் போக்குவரத்துக்கு ஈஸியாகவும், இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த ஜெராக்ஸ் தொழில் ஒரு லாபகரமாக இருக்குமா, இல்லை இந்த ஜெராக்ஸ் எடுக்கிறோம் இதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு பொருளுக்குமே அதோட அடக்க விலை தெரிஞ்சால் தான் நம்ம விற்பனை விலையை நிர்ணயிக்க முடியும். இப்போ ஜெராக்ஸ் காப்பிக்கு நம்ம எவ்வளோ ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு காப்பி ₹1 போடுறோமா அல்லது ₹2 கொடுக்கலாமா அல்லது 75 பைசாக்கு போடலாமா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 சீட் அடங்கிய A4 சீட்டு 70 GSM பார்த்திங்கன்னா ₹170 வருது. இது காப்பிக்கு ஒரு காப்பி எடுக்கிற செலவு பார்த்திங்கன்னா 35 பைசா வருது. அடுத்ததாக ஒரு 500 கிராம் டோனர் ₹350 ஒரு 8,000 காப்பி வருது. அதோட காப்பி காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4 பைசா அந்த ரேஞ்சுக்கு வருது. இது எடுக்கிற EB சார்ஜ் பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 5 பைசா வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜெராக்ஸ் மிஷின் ஓடுதுன்னா குறிப்பிட்ட கால அளவில் நம்ம அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு சில ஜெராக்ஸ் காப்பி நம்ம எடுக்கும்போது வேஸ்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் ஒரு ரவுண்ட் அப் பண்ணி ஒரு 7 பைசா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாக நம்ம ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு செலவு பார்த்திங்கன்னா 50 பைசா ஆகுது. இந்த காப்பி காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கெனான் ரீகண்டிஷன் மிஷின் தாங்க எடுத்திருக்கோம். இதை மற்ற பிராண்டோட இதை கம்பேர் பண்ண முடியாது. இந்த காப்பி காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டியூட்டி கெனான் ரீகண்டிஷன் மிஷின் தான். சரி, கடை ஓப்பன் பண்ணியாச்சு, ஓரளவு ஜெராக்ஸ் ஓடுது. எவ்வளோ காப்பி ஓடுனா நம்மளுக்கு இந்த தொழில் லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ எவ்வளோ காப்பி ஒரு அந்த ஏரியாவில் ஓடுனா எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கடை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அங்கே அந்த ஏரியாவில் ஒரு 500 காப்பி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 500 காப்பிக்கு ஒரு காப்பிக்கு நீங்கள் ₹2 அங்கே சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டோம்னா ஒரு 500 காப்பிக்கு நம்ம ₹1000 சார்ஜ் பண்ணுறோம். இந்த 500 காப்பிக்கு நம்ம எடுக்கக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா ஒரு காப்பி எடுக்கிறதுக்கு 50 பைசான்னு சொல்லியிருந்தோம். இப்போ 500 காப்பிக்கு செலவுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ₹250 ஆகுது. இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ₹750 ப்ராஃபிட் மட்டும் கிடைக்குது. இந்த 500ங்கிறது ஒரு சிலர் ஏரியாவுக்கு கம்மியாகலாம், அதிகமாகவும் ஆகலாம். ஒருவேளை கம்மியானால் நம்ம வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெராக்ஸ் மிஷின் சம்மந்தமாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஜெராக்ஸ் மிஷின் யார் இனிமேல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நான் தான் ஸ்ரீராம், நீங்கள் பார்க்குற டெக் ப்ரோ தமிழ். வாழ்க வளமுடன்.